எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம வீட்லேயே நல்ல ஈஸியாக செய்யக்கூடிய எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு அருமையான கடலை மிட்டாய் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது செய்யறதுக்கு நிறைய டிப்ஸ் தரேன். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையாக வரும். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். கடலை மிட்டாய் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். இன்னைக்கு நான் 2 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நான் வறுத்த வேர்க்கடலை தான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். நம்ம இது இன்னும் கொஞ்சம் வறுத்துக்கிட்டோம்னா நல்ல க்ரன்ச்சியாகவும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நல்ல அகலமான கடாயில் வேர்க்கடலையை போடுங்க. நீங்கள் கடையிலேருந்து வறுத்த வேர்க்கடலை வாங்கியிருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் வறுத்துட்டு யூஸ் பண்ணிங்கன்னா கடலை மிட்டாய் நல்லாயிருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எப்போ நீங்கள் கடலை மிட்டாய் பண்ணும்போதும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணும்போது எண்ணெய் லைட்டாக ரிலீஸ் ஆகிட்டு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இது கடையில் வாங்கினது. இது நான் கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு நல்ல கோல்டன் கலரில் இருக்குது. இதை கம்ப்ளீட்டாக ஆற விடுங்க. அப்போ தான் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் தண்ணி ஊற்றுங்க. இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். 2 கப் வேர்க்கடலைக்கு 2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தை இப்போ சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க. வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் எடுத்து தனியாக வச்சிருங்க. அடுத்து டின்னில் கொஞ்சமாக நெய் தடவி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கடலை மிட்டாய் ரெடி ஆனதும் நம்ம இந்த டின்னுக்கு மாற்றிடலாம். நம்ம கடலை மிட்டாய் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே டின்னில் நெய் தடவி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கரைச்சி வச்ச வெல்லத்தை வடிகட்டி கடாயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெல்லப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. பாகு ரெடி ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வெல்லத்தை எடுத்து தண்ணியில் போடுங்க. பார்த்தீங்கன்னா பாகு இன்னும் ரெடி ஆகலை. தண்ணியில் போட்டதும் கரைஞ்சிருச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. பாருங்க, தண்ணியில் போட்டால் இந்த மாதிரி ஷேப் ஹோல்ட் பண்ணணும். அப்போ பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இதில் 4 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். அடுத்து 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாகு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் வறுத்து வச்ச வேர்க்கடலையை ஆட் பண்ணுறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நம்மளோட கடலை மிட்டாய் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை உடனே நீங்கள் ட்ரேல மாற்றிடுங்க. நல்ல சூடாக இருக்கும் போதே மாற்றிடுங்க, இல்லைன்னா ரொம்ப கெட்டியாயிடும். பார்த்தீங்கன்னா கடலை மிட்டாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ டின்ல இருந்து நம்ம எடுத்துடலாம். பார்க்கவே கடலை மிட்டாய் ரொம்ப சூப்பராக இருக்கு. இப்படி மார்க் பண்ணிட்டு கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். பாருங்க எவ்வளோ நல்லா செட் ஆயிருக்குன்னு. ரொம்பவே ஹெல்த்தியான சூப்பரான கடலை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இல்லைன்னா டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு 4-5 நாளைக்கு வரைக்கும் அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம ஹோம் குக்கிங் சேனலில் இருக்கிற மற்ற ஸ்நாக் ரெசிபீஸோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணுங்கள்.
இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா நீங்கள் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கெல்லாம் கூட ஸ்கூலுக்கு அனுப்பி விடலாம், இல்லைனா ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் கேட்கும்போது நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.